வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த யூரி மீட்டரில் வந்து பவர் எம்இஆர் கேலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணி பவரையும் எம்இஆரையும் கேலிப்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மீட்டரை நம்ம வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இதில் வந்து கேலிப்ரேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த மீட்டரோட பாக்ஸில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது செல்ஃப் கேலிப்ரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தாங்க. அதனால தான் இதை வந்து வாங்கியிருந்தோம். எதுக்காக அப்படின்னா C30க்கும் இதுக்கும் எப்படினாலும் டிஃப்ரென்ஸ் இருக்கதை நம்ம கேலிப்ரேட் யூஸ் பண்ணி எவ்வளோ அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி ரெண்டுமே சேமாக காட்டுத மாதிரி செட் பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு விஷயம். அதனால தான் இதை வந்து வாங்கியிருந்தோம். இந்த மீட்டரை வந்து பவர் எம்இஆர் வந்து கேலிப்ரேட் பண்ணலாம். இதை எப்படி அப்படிங்கிறத நம்ம கம்பெனிக்காரங்கிட்ட வந்து கேட்டிருந்தோம். அவங்க வந்து அவங்களோட கம்பெனிக்கு கொரியரில் அனுப்பி அவங்க இன்ஜினியர் தான் இதை கேலிப்ரேட் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி பண்ணலை. நம்ம வந்து நம்மளே இதை எப்படி கேலிப்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் மூலமாக இதை செட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டாக செட் பண்ணி ஃபைனலாக இது எப்படி கேலிப்ரேட் பண்ணுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம சப்ஸ்கிரைபருக்குன்னு சொன்னால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ. கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு இதில் உள்ள ஸ்டெப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் மாற்றி பண்ணால் கூட கேலிப்ரேட் வந்து ஆகலை. நாங்கள் வந்து நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு டைம் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம விடும்போது கேலிப்ரேட் வந்து ப்ராப்பராக ஆகலை. ஸோ ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் உள்ள ஸ்டெப்பை வந்து நல்லா கவனமாக நோட் பண்ணி வரிசையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மீட்டர் வந்து ஃபேக்ட்ரி டிஃபால்ட் வந்து பண்ணிக்கிடுங்க. ஃபேக்ட்ரி டிஃபால்ட் பண்ணும்போது உள்ளே இருக்க எல்லா செட்டிங்ஸும் அழிஞ்சு டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு வந்து வந்துடும். அதுக்கடுத்து மீட்டர் வந்து ஆஃப் பண்ணிக்கிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் வந்து போட்டுக்கிடுங்க. அதாவது உள்ளே எந்த ஃபைலும் இருக்கக்கூடாது, எம்டி பென்ட்ரைவாக இருக்கணும். அதுக்கடுத்து ஆன் பண்ணிக்கிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு நேராக யூஎஸ்பிக்கில் போய் இதை வந்து பேக்கப் டேட்டா அப்படின்னு எடுங்க. பேக்கப் டேட்டா எடுக்கும்போது உள்ள டிஃபால்ட் ஃபைலை ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக அந்த பென்ட்ரைவில் வந்து பேக்கப் வந்து எடுத்துரும். இப்போ வந்து இதில் உள்ள வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பென்ட்ரைவ் எடுத்து அப்படியே கம்ப்யூட்டரில் போட்டுட்டு அந்த நோட்பேட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே வந்து நோட்பேடாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுவோம். அதில் வந்து மொத்தம் வரிசையாக நிறைய இது வந்து காட்டும். அதில் வந்து என்னெல்லாம் காட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு காட்டுறது வந்து நம்பர் வந்து காட்டும். அதாவது வரிசை எண் 0 1 2 3 இந்த மாதிரி கிட்டத்தட்ட எவ்வளோ சேனல் இருக்கோ அதோட வரிசை நம்பர் காட்டும். ரெண்டாவது வந்து சேனலோட நம்பர், அதாவது E2 E3 நம்ம இப்போ கூட சொல்லுவோம் S21 U30, அது வந்து இதில் E30 காட்டுது. இந்த மாதிரி அதை கூட நம்ம E30ங்கிறத கூட எடிட்டில் போய் நம்ம U30ன்னு காட்டுது மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சேனல் நேம் அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃப்ரீக்வன்சி 0 to 820 MHz வரை ஃப்ரீக்வன்சியாக வரிசையாக வரும். அதில் நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி வந்து இதில் வந்து 3ஆவதாக காட்டும். அதுக்கடுத்து 4ஆவதாக உள்ளது வந்து பிடபிள்யூனா பேண்ட்விட்த். அது வந்து 8 இல்லைனா 6 இருக்கும். அதாவது 8000 இல்லை 6000 இருக்கும். அதுக்கடுத்து உள்ளது வந்து சிம்பிள் ரேட் வந்து 6.875 வந்து TCCL SCVக்கு காமனாக இருக்குது. அரசு கேபிள்னா 6.900 அந்த மாதிரி ஒவ்வொரு நெட்வொர்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இந்த சிம்பிள் ரேட்டு. அதுக்கடுத்து டிஃபால்ட்டாக உள்ள நம்பர் தான் 110. அதுக்கடுத்து உள்ள மீதி இருக்க நம்பர் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த சேஞ்சை யூஸ் பண்ணி தான் இந்த இதில் வந்து நம்ம கேலிப்ரேட் பண்ண போகிறோம். இதுதான் அதோட கான்செப்ட்டு. இப்போ வந்து தேவைக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து கரெக்டாக எடிட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பென்ட்ரைவ் அப்படியே எடுத்து இந்த இதில் வந்து கரெக்டாக போட போகிறோம். போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் மீட்டர் ஆன் பண்ண போகிறோம். அதாவது மீட்ரு ஆஃபில் இருக்கும்போது பென்ட்ரைவ் போட்டால் மட்டும்தான் பென்ட்ரைவ் வந்து இந்த மீட்டரில் டிடெக்ட் ஆகுது. அதுக்கடுத்து நேராக போனோடனே பென்ட்ரைவில் உள்ள டேட்டா வந்து அப்டேட் டேட்டா வந்து கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா நார்மலாக தான் அப்டேட் ஆகுமே தவிர நம்ம கேலிப்ரேஷனுக்கு என்னென்ன ஃபைலை எடிட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ளஸ் அல்லது -2 இந்த மாதிரி எடிட் பண்ணது வந்து இதில் வந்து அப்டேட் வந்து ஆகாது. அதுக்கு முன்னே என்ன பண்ணணும்னா ஆன் பண்ணோன்னே, அதாவது இது வந்து ஃபேக்ட்ரி டிஃபால்ட் செட்டிங்ஸில் இருக்குது. பென்ட்ரைவ் வந்து ஆஃபில் இருக்கும்போதே போட்டுக்கிட்டோம், மறுபடியும் ஆன் பண்ணிக்கிட்டோம். ஆன் பண்ணோன்னே நேராக ஃபஸ்ட்டு செட்டப்புக்குள்ளே தான் போகிறோம். செட்டப்புக்குள்ளே போய் இந்த பவர் கேலிப்ரேஷன் அப்படிங்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து எம்இஆர் கேலிப்ரேஷன் இதையும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம். பேக் வந்துட்டு மறுபடியும் அது வந்து ஆனில் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது ஆஃபில் இருந்துன்னா அப்டேட் ஆகாது. பவர் கேலிப்ரேஷன் எம்இஆர் கேலிப்ரேஷன் ரெண்டும் அப்டேட் ஆகிருக்கணும். இந்த ஃபைலில் எடிட் பண்ண ஃபைலு தான் உள்ளே இருக்கா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஒரிஜினல் ஃபைலை வந்து டிலீட் அல்லது நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கணும். உள்ளே வந்து எடிட் பண்ண ஃபைல் தான் இருக்காங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து நேராக அங்கே வந்து அப்டேட் டேட்டா இந்த இதை வந்து கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணோம்னா டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு மேலே நம்ம கேலிப்ரேட் பண்ணது வந்து கேலிப்ரேட் ஆகி இதில் வந்து அப்டேட் ஆகிரும். இப்போது ரெண்டுக்கும் உள்ள லெவல் வித்தியாசம் வந்து கரெக்டாக சேமாகவே காட்டும். இதுதான் இதோட
கேலிப்ரேஷன் பண்ணுற மெத்தடு. இது வந்து ஆஃபீஸில் லைவாக டெஸ்ட் பண்ணும்போது எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு மீட்ரு வந்து ஃபேக்ட்ரி டிஃபால்ட்டு போட்டுக்கிடுங்க. டிஃபால்ட் போட்டோடனே அதை வந்து பேக்கப் டேட்டாவாக எடுத்து வச்சுக்கிடுங்க. அதாவது உள்ளே இருக்க டிஃபால்ட்டாக உள்ளதை ஒரு பென்ட்ரைவில் பேக்கப் டேட்டா எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம கேலிப்ரேட் பண்ணக்கு முன்னே எவ்வளோ அளவு வருது அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கடுத்து கேலிப்ரேட் பண்ணோடனே எவ்வளோ மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் லைவாகவே பார்ப்போம். இப்போ வந்து நம்ம S12 தான் செக் பண்ண போகிறோம். S12 234 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. எவ்வளோ லெவலில் வருதுன்னா 82 வருது. MER வந்து 35.4 வருது. இது வந்து டிஃபால்ட்டாக உள்ள செட்டிங்ஸில் உள்ளது. இப்போ நம்ம இந்த பென்ட்ரைவை அப்படியே எடுத்து கம்ப்யூட்டரில் போட்டு அதுக்கடுத்து கேலிப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ ரிசல்ட் வந்து கரெக்டாக மாறி இருக்கா, நம்ம மாற்றினாலும் இங்கே மாறி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கேலிப்ரேட் பண்ணணும்னா டிவிசர் மீட்ரு இருந்துன்னா இதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம அந்த கம்ப்யூட்டரில் என்ட்ரி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த டிஃபால்ட் ஃபைல் வந்து பென்ட்ரைவில் இந்த ஃபார்மெட்டில் தான் சேவ் ஆகும். இப்போ அந்த நோட் பேடில் கரெக்டாக சீரியல் நம்பர் 28 S12 234 மெகாஹெர்ட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து TCLங்கிறனால நம்ம சிம்பிள் ரேட் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக லெவலையும் MER தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். லெவலை வந்து எவ்வளோ சேஞ்ச் பண்ண போகிறோம்னா 8 dB வந்து ப்ளஸ் பண்ணி காட்டுத மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ 0 அதாவது டிஃபால்ட் 110க்கு அடுத்து இருக்க 020 அப்படின்றதுல 0 தான் லெவலை வந்து சேஞ்ச் பண்ணோம். அதில் வந்து 0ங்கிற இடத்துல நம்ம 8 கொடுத்துருக்கோம். அப்போ 8 லெவல் வந்து கூட காட்டும். இதே இது -8 கொடுத்தோம்னா 8 லெவல் வந்து மைனஸில் வந்து காட்டும். அதாவது 8 லெவல் கம்மியாக காட்டும். அதுக்கடுத்து 2 0 அப்படின்றக்கையில் வந்து நம்ம 2 வந்து 4ஆக்க போகிறோம். 4ங்கும்போது ஒரு 4 MER வந்து கூட காட்டும். இவ்வளோதான் விஷயம். இதை வந்து நம்ம எடிட் பண்ணிவிட்டு ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கணும். சேவ் எதில் பண்ணணும்னா பென்ட்ரைவில் ஏற்கனவே இருக்க ஃபைல் மேலே அப்படியே நீங்கள் ஓவர் ரைட் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ அந்த பென்ட்ரைவ் அப்படியே எடுத்து நம்ம மீட்டரில் போட்டு அப்டேட் பண்ண வேண்டியதுதான். மீட்ரு வந்து ஆஃபில் இருக்கும்போதே பென்ட்ரைவ் வந்து போட்டுக்கிடுங்க. அப்போ தான் உள்ளே வந்து பென்ட்ரைவ் வந்து காட்டும். இது மீட்ரு ஆனில் இருக்கும்போது பென்ட்ரைவ் போட்டிங்கன்னா பென்ட்ரைவ் வந்து உள்ளே டிடெக்ட் ஆகிருக்காது, காட்டாது. நோ யூ டிஸ்க் அப்படின்னு தான் காட்டும். அதனால் ஃபஸ்ட்டே பென்ட்ரைவ் போட்டு அதுக்கடுத்து மீட்டரை வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோடனே டேரெக்டாகவே அப்டேட் டேட்டா வந்து கொடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னே செட்டப்புக்குள்ளே போய் பவர் கேலிப்ரேஷன், MER கேலிப்ரேஷன் அப்படிங்கிறத ரெண்டையும் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக கேலிப்ரேட் ஆகும். அதுக்கடுத்து ஆன் ஆகிருக்காங்கிறதையும் ஒரு டைம் பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து நேராக யூஎஸ்பிக்கில் வந்து அப்டேட் டேட்டா அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ அப்டேட் டேட்டா கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம அந்த S12 எடிட் பண்ணியிருந்தோம்னா ஒரு 8 4 இந்த ரெண்டுமே இதில் வந்து அப்டேட் ஆகிரும். இப்போ அப்படியே நம்ம லைவாக வச்சுக்கிட்டு அதே RF இன்புட் தான், அந்த ஒயரை கூட கலத்தலை, அப்படியே அவுட்புட்டில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பழைய அவுட்புட்டை ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா, நம்ம 8 4 MER கூடுனது வந்து இதில் வேரியேஷன் இருக்கா அப்படிங்கிறத லைவாகவே பார்த்துருவோம். ஓகே, S12 வச்சாச்சு. இப்போ வந்து 90 39.4 வந்து காட்டுது. இது வந்து பழைய ரிசல்ட்டு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குது. முதல்ல வந்து 82 35.4, இப்போ 90 39.4. ஸோ MERல 4 கூட வருது, லெவலில் 8 கூட வருது. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இது வந்து கேலிப்ரேட் ஆகிட்டு மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக இந்த மாதிரி ஒரு C30 மீட்ரு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதில் உள்ள லெவலையும் இதில் உள்ள லெவலையும் நீங்கள் உங்கள் சிக்னல் ரூமில் உள்ள சிக்னலுக்கு ஏற்றாப்புல எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கம்ப்யூட்டரில் போட்டு எடிட் பண்ணி மறுபடி பென்ட்ரைவில் நீங்கள் கொடுத்து உள்ளே இந்த கேலிப்ரேஷன் ஆன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே சேமாக காட்டும். அதுக்கடுத்து ரெண்டுக்குள்ளே கம்பேரிசன் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேலிப்ரேட் பண்ணி வேணால் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து ஓரளவு குறைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மீட்டருக்கு வந்து வாரண்டி கேரண்டி எதுவுமே கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. மற்றபடி இந்த ரேட்டுக்கு இது ஓகேயான பொருள் தான். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.